Hi, I am TK. Welcome back to TP Web Pro UCG Net Exam 1 Words பார்த்துட்டு வரோம். Paper 2, Chaucer to Shakespeare, Part 5, Question number 1. Which dialect was the first to produce a literature? இலக்கியத்தில் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணின பேச்சு வழக்கு வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ நார்த்தம்பிரியன், ஆப்ஷன் பி மெஸ்ஸியன், ஆப்ஷன் சி ஹென்டிஸ், ஆப்ஷன் டி West Saxon. Correct answer is option A, Northumbrian. Question number 2. Which poem is generally considered to be the oldest poem in the language? லாங்குவேஜில் ரொம்ப பழமையான கவிதை அப்படின்னு சொல்லி பொதுவாக கன்சிடர் பண்ணுற போயம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ விட்சித், ஆப்ஷன் பி வேல்டர், ஆப்ஷன் சி த ஃபைட் ஆஃப் ஃபின்ஸ்பர்க், option D none. Correct answer is option A Witsit. Question number 3. Who is the first of the Scottish poets to claim the English attention? English view, அதாவது ஸ்காட்டிஷ் போயட்ஸ் உரிமை கோரிக்கை பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஸ்காட்டிஷ் போயட்ஸ் யார் அப்படின்னு ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஜான் பார்பர், ஆப்ஷன் பி லேங்லேண்ட், option C Lazaman, option D John Hoover. Correct answer is option A John Barber. Question number 4. Whose translation of the Bible was the first complete English Bible to be printed? பிரிண்ட் பண்ணுறாங்க, இங்கிலீஷில் பிரிண்ட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு யாருடையதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த பைபிளை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ மைல்ஸ் கோவர்டல், ஆப்ஷன் பி டைண்டல், ஆப்ஷன் சி வைக்லிஃப், ஆப்ஷன் டி டன். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ மைல்ஸ் கோவர்டல். Question number 5. Which one of the following translation of the Bible was the first of the authorized version? Option A Dyndel's Bible, option B Coverdale's Bible, option C Greek Bible, option D Bishop's Bible. Correct answer is option C Great Bible. In the year 1539. Question number 6. Theatre were first closed in the year. எந்த ஆண்டில் தியேட்டர் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1570, ஆப்ஷன் பி 1589, ஆப்ஷன் சி 1603, option D 1597. Correct answer is option B 1589. Question number 7. Who was the first great Anglican preacher? Preacher means சமய போதகர் அண்ட் சொற்பொழிவாளர்னு கூட சொல்லலாம். ஆங்கில நாட்டோட உரிமை கிளைகளை சார்ந்த சொற்பொழிவாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ டான், option B Spencer, option C Bacon, option D Dryden. Correct answer is option A Don. Question number 8. The most important anti-dramatic book of the Elizabethan age was? எலிசபெத்தன் ஏஜில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்த எதிர்ப்பு நாடகம் அப்படின்னு ஒரு புக்கு, ஆன்டி ட்ராமாட்டிக் புக் இருந்துச்சு. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ், ஆப்ஷன் பி அப்பாலஜி ஃபார் போய்ட்ரி, ஆப்ஷன் சி எஸ்ஸேஸ், ஆப்ஷன் டி நன். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ். கொஸ்டின் நம்பர் 9. The Steel Glass, one of the first regular satires, was written by. The Steel Glassனு ஒரு ஒர்க் இருக்குது, அது வந்து சட்டையர் ஒர்க்கு. யாரால் எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கேஸ்கோயின், ஆப்ஷன் பி ட்ரேடன், ஆப்ஷன் சி சாக்வெல், ஆப்ஷன் டி கேம்பியன். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கேஸ்கோயின். கொஸ்டின் நம்பர் 10. Who was the poet laureate in 1599? 1599 அரசவை கவிஞராக இருந்தவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பென் ஜான்சன், ஆப்ஷன் பி ஷேக்ஸ்பியர், ஆப்ஷன் சி ஸ்பென்சர், ஆப்ஷன் டி சாமுவேல் டேனியல். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி சாமுவேல் டேனியல். Question number 11.
Who finished Marlowe's unfinished play Dido? மார்லோ வந்து டைடோன்னு ஒரு ஒர்க்கு எழுதினாங்க. அது ஒரு ப்ளே நாடகம். அது வந்து அன்ஃபினிஷ்ட் ஆகிருச்சு, ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலை. யார் வந்து அந்த மார்லோட ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ தாமஸ் லோட், ஆப்ஷன் பி தாமஸ் கைட், ஆப்ஷன் சி தாமஸ் நேஷ், ஆப்ஷன் டி ராபர்ட் கிரீன். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி தாமஸ் நேஷ். Question number 12. The first book printed in English was. இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு ஒரு புக்கை பிரிண்ட் பண்ணாங்க. அது என்ன புக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரெக்யூவல் ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ராய், ஆப்ஷன் பி த டக்ஸ் அண்ட் சேஞ்சஸ் ஆஃப் த ஃபிலாசபர்ஸ், ஆப்ஷன் சி பாஸ்ட் டைம் ஆஃப் ப்ளஷர், ஆப்ஷன் டி செட்டைன் ஈக்லோக்ஸ். Correct answer is option B, the ducks and sages of the philosophers. Question number 13. Which one of the following is not an Old English elegy? Elegy means துக்க பாடல் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ரொம்ப ஓல்டான ஒரு இங்கிலீஷில் உள்ள எலிஜி இல்லாததை எதுன்னு கேட்குறாங்க. எலிஜியே இல்லாத ஒரு ஒர்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓல்டு இங்கிலீஷ் எலிஜி இல்லாத ஒர்க். ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ த வாண்டரர், ஆப்ஷன் பி தி சீ ஃபேரர், ஆப்ஷன் சி தி ஒய்ஃப் லேமண்ட், ஆப்ஷன் டி ஹிம். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஹிம். கொஸ்டின் நம்பர் 14. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி ரிட்டன் பை கேட்? கீழே ஆப்ஷனில் ஒன்று இருக்கும். கேலிமன் எழுதியதாக கருதப்படவில்லை. அந்த ஒர்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ த ஜென்சிஸ், ஆப்ஷன் பி பியோஃப், ஆப்ஷன் சி எக்ஸோடஸ், ஆப்ஷன் டி டேனியல். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ த ஜென்சியஸ். Question number 15. Which one of the following is not an Old English poem by Sine Wolf? சைனி ஊஃபால் எழுதப்படாத ஒரு இங்கிலீஷ் போயம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஜூலியானா, ஆப்ஷன் பி எலன், ஆப்ஷன் சி விட்சித், ஆப்ஷன் டி கிறிஸ்ட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி விட்சித். Question number 16. The Dream of the Road is generally considered to be the finest of all Old English religious poems for its. இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தி ட்ரீம் ஆஃப் தி ரோடு அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு எப்படி கருதுகிறாங்க, எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஓல்டு இங்கிலீஷ் ரிலிஜியஸ் போயம், மத கவிதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ பார்க்கலாம். இன்டென்சிட்டி ஆஃப் ஃபீலிங், ஆப்ஷன் பி பிரில்லியன்ஸ் ஆஃப் கன்செப்ஷன், ஆப்ஷன் சி செர்டனிட்டி ஆஃப் எக்ஸிக்யூஷன், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தீஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தீஸ். இன்டென்சிட்டி ஆஃப் ஃபீலிங் தீவிர உணர்வு, ஆப்ஷன் பி பிரில்லியன்ஸ் ஆஃப் கன்செப்ஷன் கருத்தோட திறமை, ஆப்ஷன் சி செர்டனிட்டி ஆஃப் எக்ஸிக்யூஷன் மரண தண்டனை நிச்சயம். இந்த மாதிரி ரிலீஜியஸ் போயம்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ் ரிலீஜியஸ் போயம்ஸ்னு கன்சிடர் பண்ணாங்க. ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 17. ஹூ இஸ் ஆஃபன் ரெகக்னைஸ்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் த இங்கிலீஷ் ப்ரோஸ்? இங்கிலீஷ் ப்ரோஸ்க்கு ஃபாதர், அதாவது தந்தை அப்படின்னு அடிக்கடி யாரை ரெகனைஸ் பண்ணுவாங்க, அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சாசர், ஆப்ஷன் பி ஷேக்ஸ்பியர், ஆப்ஷன் சி கேட்மேன், ஆப்ஷன் டி ஆல்ஃப்ரெட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஆல்ஃப்ரெட். ஆல்ஃப்ரெட் இஸ் ஆஃபன் ரெகனைஸ்ட் as the father of the English prose. Question number 18. ஆல்ஃப்ரெட் பிலாங்ஸ் டு டேஸ் பீரியட்? ஆல்ஃப்ரெட் எந்த பீரியடில் இருந்தாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஓல்டு இங்கிலீஷ், ஆப்ஷன் பி எலிசபெத்தன், ஆப்ஷன் சி மிடில், ஆப்ஷன் டி தை ரினேசன்ஸ்.
Correct answer is option A, Old English. Question number 19. Which one of the following is a prose writer of the Old English period? ஒரு பழைய ஆங்கில காலத்தின் ஒரு பாட எழுத்தாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஆல்ஃப்ரெட், ஆப்ஷன் பி ஆல்ஃப்ரெட், ஆப்ஷன் சி எர்ல்ஸ்டன், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தீஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தீஸ். Question number 20. Colloquy is an old English prose work by. Colloquy means conversation. கான்வர்சேஷன் ஒரு டைட்டில் இருக்குது, அது ஒரு ப்ரோஸ் ஒர்க்கும் கூட. அதை யார் எழுதுனான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஆல்ஃப்ரெட், ஆப்ஷன் பி ஆல்ஃப்ரெட், ஆப்ஷன் சி எர்ல்ஸ்டன், ஆப்ஷன் டி நன். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஆல்ஃப்ரெட். Question number 21. Who is probably known for his grammar? கிராமர் இலக்கணத்திற்கு காரணம் யாருன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆல்ஃப்ரெட், ஆப்ஷன் பி ஆல்ஃப்ரெட், ஆப்ஷன் சி எர்ல்ஸ்டன், ஆப்ஷன் டி நன். Correct answer is option B, Alfred. Alfred is probably known for his grammar. Question number 22. Old stances, Old English prose work, Sermolufy and Anglos is notable for its. Old English prose work, செர்மோலுஃபி ஆட் ஆங்கிலோன்னு இங்கிலீஷ் ப்ரோஸ் ஒர்க் வச்சுருக்கிறாரு. அது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுவாங்க, நோட்டபுளாக சொல்லுவாங்க. எதுக்காக நோட்டபுளாக, அதாவது குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஷீர் ஃபோர்ஸ் அண்ட் வைகர், ஆப்ஷன் பி ரெபிட்டேஷன் ஆஃப் ஐடியாஸ், ஆப்ஷன் சி த அலிட்ரேட்டிவ் நேச்சர் ஆஃப் இட்ஸ் ஸ்டைல், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். ஒல்ஃப்ஸ்டானோட செர்மோலுஃபி ஆட் ஆங்கிலோன்னு ஒரு ஒர்க்கை நோட்டபுளாக சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சுத்த சக்தி மற்றும் வீரியம், ஷீர் ஃபோர்ஸ் அண்ட் வைகர் இருக்குது. கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்லுவாங்க. அவங்களுடைய பாணியில் தனித்துவமான தன்மை இருக்கும். அதனால் அதை நோட்டபுளாக சொல்லுவாங்க. Question number 23. Catherine Group and Ancrene River are the prose work of dash period. Option A Old English, option B Middle English, option C Renaissance, option D Elizabethan. Correct answer is option B Middle English. Question number 24. Lassamance's Vrood is considered to be written about the year. Option A 1105, option B 1190, option C 1205, option D 1315. Correct answer is option C 1205. Question number 25. ஆர்மூலம் a religious poem was written about the year. ஆர்மூலம் அப்படின்னு ஒரு ரிலீஜியஸ் போயம் இருக்குது, மத போயம் இருக்குது, மத கவிதை. இது யாரால் எழுதப்பட்டதுன்னு கேட்கல, இயர் கேட்டிருந்துருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 1105, ஆப்ஷன் பி 1200, ஆப்ஷன் சி 1250, ஆப்ஷன் டி 1305. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 1200. பேப்பர் 2 சாசர் டு ஷேக்ஸ்பியருங்கிற சப்ஜெக்டில் பார்ட் 5ல் 25 ஒன்வேர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் 25 ஒன்வேர்ட்ஸாக கம்ப்ளீட் பண்ணி 100 ஒன்வேர்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வாங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.